வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த குளிர்காலத்துல வர்ற வியாதியிலிருந்து நம்ம உடம்ப எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிற பத்தி ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் டெல்லியிலயோ, காஷ்மீர்லயோ இருந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பெங்களூர்லேருந்து தான் பேசுறேன். இந்த வருஷம் பெங்களூர்ல குளிர் ரொம்ப ஜாஸ்தி. 2 நாள் முன்னாடி 12 டிகிரிக்கு கூட வந்துருச்சுங்க நண்பர்களே. எனக்கு இந்த குளிர்காலம் வந்தாவே கொஞ்சம் சளி தொந்தரவு, சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்துரும். இந்த தடவை எனக்கு அந்த தொந்தரவெல்லாம் இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துலருந்தே நான் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். முன்ன ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லது தான். ஆனா நம்ம ஜூஸா குடிக்கும்போது வாரத்துல ஒரு 3 தடவை அப்படி எடுத்துக்குவோம். அதுலயும் அந்த ஜூஸ்ல இருக்கிற நெல்லிக்காயோட அளவு நம்மளுக்கு தேவையான விட்டமின் குடுக்காது. ஒரு நெல்லிக்காய் அப்படியே நம்ம எடுத்துக்கும்போது தினமும் நமக்கு தேவையான விட்டமின் நமக்கு கிடைக்குது. முதல்ல எனக்கு டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நிஜமாவே கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஒரு 10 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு. இப்போ உங்களுக்கும் இந்த குளிர்காலத்துல இந்த மாரி சளி தொந்தரவுகள் இருக்கு, சளி காய்ச்சல்லாம் வரும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கே நாளையிலிருந்தே நீங்க தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.